ஆர்ப்பரித்து பாடுவோமா? நல்லா கம்பீர சத்தத்தோடு எக்கால முழக்கத்தோடு கைகளை உற்சாகமாக கட்டி அவர் நாமத்தை உயர்த்தும் தடைகளை கத்த நீக்கும்படியா, இயேசு கிறிஸ்து நாமத்தில் தடைகள் நீக்கும்படியா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியா, இன்றைக்கு கர்த்தர் நடுவிலே பலத்த கிரியை செய்யும்படியா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கும்படியா, மகிமையான ஆவியானவரை காக்கும்படியா, உன்னதமான தேவனுடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும்படியா. ஹல்லேலூயா.
உனக்கு சகாயம் வருகிறேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. அல்லேலூயா. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. என் உள்ள கைகளிலே உன்னை வரைந்திருக்கிறேன். உன் நதிகள் எப்போது எனக்கு முன்பாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதிமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். எளிமையானவர்களையும் சிறுமையானவர்களையும் நான் ரட்சிப்பேன், விடுவிப்பேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. துக்கப்படுகிறவர்கள், துயரப்படுகிறவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அல்லேலூயா. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அல்லேலூயா, அல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நம் நடுவே மகிமையான ஆவி இறங்கி வரும்படியாக சபை கர்த்தருடைய வல்லமையினாலே நிரம்பும்படியாக நாமும் பிரஸ்தாபப்படுத்தப்படுகிற எந்த இடத்தில் நான் வருவேன் என்று சொன்னவர் நம்மோடு கூட உலாவும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி, நல்லவரே உமக்கு நன்றி அப்பா, நல்லவரே உமக்கு நன்றி அப்பா. வேதம் சொல்லுகிறது, இது இஸ்ரவேலை காக்கிறது. அவர் உறங்குகிறதும் இல்லை, அவர் தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கின்ற அம்புக்கும் இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கள் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்கள் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்புக்கு நேராது, வாதை உன் குலத்தை அணுகாது. உச்சிதமான கோதுமையினால் உன்னை போஷிப்பார். கண்மலையில் தேடினால் உன்னை திருப்தியாக்குவார். கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவார். புது எண்ணெயால் உன்னை அபிஷேகம் பண்ணுவார். நன்மையும் கிருபையும் உன் வாழ்நாளெல்லாம் உன்னை தொடர்படி கர்த்தர் செய்வார். அவரை தேடுகிற உனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தரை நம்பினவர் என்றென்றும் அசைக்கப்படாதபடி, அசையாதபடி அவர்கள் சீயோன் பர்வதங்களைப் போல இருப்பார்கள். எனக்கு செவி கொடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள். என் சமூகத்திலே நித்தம் விழித்திருக்கிற பாக்கியவான்கள். என் வாசற்படியிலே காத்திருக்கிற பாக்கியவான்கள். என்னை தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். என்னை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அல்லேலூயா. இனி வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் சாயும் போது இதுவே வழி என்று நான் உனக்கு சொல்லுவேன். இதுவே வழி. அவர் சொன்னானே, வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரே நம்முடைய நித்திய பிதா. அவரே நம்முடைய பரலோக பிதா. அவரே ஆராதனைக்குரியவர். அவரே நம்முடைய துக்கங்களை மாற்றுகிறவர். அவரே நம்முடைய புலங்களை மாற்றுகிறவர். அவரே நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொன்னார், கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பயப்படாதே, நான் உன்னோடவே இருக்கிறேன். உன்னோடு கூடவே இருக்கிறார். உன்னோடு கூடவே இருக்கிறார். உன்னோடு கூடவே இருக்கிறார். அழைத்தவர் நம்மோடு கூட இருக்கிறார்.
அழைத்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொன்னார், நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நான் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், உன்னை உயர்ந்த அடைக்கத்தில் வைப்பேன், உன் கண்ணீரை துடைப்பேன், உன் கண்ணீரை துடைப்பேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நான் உன்னை பலப்படுத்துவேன். சோர்ந்து போயிருக்கிற உன்னை பலப்படுத்துவேன். துக்கத்தோடு இருக்கிற உன்னை பலப்படுத்துவேன். நெருக்கத்தோடு இருக்கிற உன்னை பலப்படுத்துவேன். உபத்திரவத்தோடு இருக்கிற உன்னை பலப்படுத்துவேன். ஓ கண்ணீரோடு இருக்கிற உன்னை பலப்படுத்துவேன். ஓ தடுமாறுற 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 நான் உன்னை பலப்படுத்துவேன். விடாதபடி காப்பேன், விடாதபடி உன்னை தப்பிப்பேன். நீ போகும்போது வரும்போதும் உன்னை சோர்ந்து கொள்வேன். உன்னை கைவிடவே மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன், உன்னை விட்டு விலகவே மாட்டேன், உன்னை விட்டு விலகவே மாட்டேன். உன் சர்வ வல்லவர் நான் உன்னோடு கூடவே இருப்பேன், உன்னோடு கூட இருப்பேன், உன்னோடு கூட இருப்பேன். நானே உன் பெறனாகி கர்த்தர். ரபா ஹபா கதா ரபா. நானே உன் பெறன், உன் ரட்சிப்பு தேவனே உனக்கு பெறன். அவரே உனக்கு உயர்ந்த அடைக்கலம். உன்னை பலப்படுத்துவா. பயத்தோடு இருக்காத, பயப்படாதே. பயப்படாதே சிறுமந்தையே, பயப்படாதே சிறுமந்தையே. என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, நீ பயப்படாதே. உனக்கு அதிகாரத்தை, உனக்கு ராஜ்யத்தை, உனக்கு வல்லமையை, உனக்கு அபிஷேகத்தை, உனக்கு கிருபைகளை, உனக்கு ஆசீர்வாதத்தை, உனக்கு சமாதானத்தை, உனக்கு ரட்சிப்பை, உனக்கு சுகபலத்தை, உனக்கு நன்மையை இதோ நான் தருவேன். என் கரம் அதை செய்யும். என் கரமனை உயர்த்தும், என் கரமனை உயர்த்தும். நீ சிறுமைப்பட்டு போக மாட்டே, நீ சிறுமைப்படுவதில்லை, உன் தலை குடிவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. இருள் உன்னை அணுகாது. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடியும். உன் இருளை வெளிச்சமாக்குவார், உன் விளக்கை ஏற்றுவார். அவர் உன்னை கம்பீரிக்க வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய சமூகம். சர்வ வல்லவருடைய பாதத்தில் நிற்கிற ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் என் ஆத்துமாவிலே எனக்கு பலன் தந்து என்னை தைரியப்படுத்திக் கொண்டிருக்கிற. கையை தட்டி ஹல்லேலூயா. உன் ஆத்துமாவிலே பலன் தருகிறார், உன் ஆத்துமாவிலே உனக்கு பலன் தருகிறார், உன்னை தைரியப்படுத்துகிறார். அவர் நமக்கு பயத்தின் ஆவியை தராமல் பலனும் அன்பும் தெரிந்த புத்திகள் ஆவி கொண்டிருக்கிறார். அந்த தைரியத்தின் ஆவியினாலே, பலப்படுத்துகிற ஆவியினாலே எல்லா தடைகளையும் நாம் மீட்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. அப்படி கண்கள் தம்முடைய ஜனங்களை நோக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் திரும்ப சொல்றார், நீங்கள் அழ வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம், நீ திகைக்க வேண்டாம். நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை சுமப்பேன், என் கரம் உன்னை தாங்கும், நான் உன்னை தூக்கி சுமப்பேன், நான் உன்னை பலப்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயம் நொறுங்குண்டவர்களை கர்த்தர் குணமாக்குவார், உடைந்த ஆத்மாவை தேற்றுவார், உன் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கலங்காதே, திகையாதே, உன்னை அழைத்தவர்களோடு கூடவே இருக்கிறார். காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. வரையத்தை சொல்லுவோம்.
தேவனாகிய கர்த்தர் தாமே தம்முடைய ஜனத்தின் கண்ணீரை துடைப்பார். உடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவார். உடைய எலும்புகளை நினைவுள்ளதாக்குவார். அவர்கள் நீர்ப்பாய்ச்சலான கோட்டத்தை போலவும் வற்றாத நீர்ச்சை போலவும் செழிப்பாக்குவார். உடைய குறைவுகளை எல்லாம் மகிமையிலே நிறைவாக்குவார். நன்மையானதை கர்த்தர் செய்வார். அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் அவரை கேட்டருள்வார். உன் சத்தத்தை அவர் கேட்பார். உன் கூக்குரலை அவர் கேட்பார். உன் வாயின் வார்த்தைக்கு செவி கொடுப்பார். ஹல்லேலூயா. சிலுவை சுமந்தார் சுவாபமாய் தெரிந்து கொள் மனமே. சிலுவை சுமந்தார் கந்தர்களுக்கு இடப்படாதே, வஞ்சிக்கிற ஆவிக்கு இடப்படாதே, மாமிசத்தின் கிளிகளுக்கு இடப்படாதே. அழைத்தவர் உயர்த்துவார், அழைத்தவர் ஆசீர்வதிப்பார், அழைத்தவர் மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. சிலுவை சுமந்தார் சுவாபமாய் தெரிந்து கொள் மனமே.
செய்யும்? இந்த நெருக்கங்கள் நம்ம என்ன செய்யும்? இந்த பாடுகள் நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்லும். இயேசு பாடுகளை சுமந்தார், இயேசு துக்கத்தை சுமந்தார், இயேசு உபத்திரத்தை சுமந்தார், இயேசு ரத்தம் சிந்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காண்கின்ற உலகம் நமது இல்லை, காணாத பரலோகம் தான் நமது கொண்டிருப்பு. ஆமென். நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே. எத்தனை பேர் சொல்ற? எத்தனை பேர் விசுவாசிக்கிற? எத்தனை பேர் நம்புற? என்னை அழைத்தவர் என்னை நடத்தி செல்வார். ஆமென். வாயத்திற்கு கையெழுத்தி சொல்லு. என்னை அழைத்தவர், என்னை அழைத்தவர் என்னை முடிவு பரியந்தமும் என்னை நடத்தி செல்வார். நான் இடறி போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே ஆவியில உணர்ந்து, அப்படியே ஆவியில உணர்ந்து பரலோக ராஜ்யத்திலே அவரை துதிக்கிறதை போல, நித்திய வீட்டில் அவரை துதிக்கிறதை போல, இக்காலத்தில் பாடுகள் நாம் அனுபவிக்கிற பாடுகள், இந்த உபத்திரங்கள் வேத சொல்றது மிகுந்த கனமகிமை அது உண்டு பண்ணுமா? ஹல்லேலூயா. உபத்திரம் வரும்போது தாங்கணும், உபத்திரம் வரும்போது அதை சகிக்கணும், உபத்திரம் வரும்போது பொறுமையா ஏற்றுக்கொள்ளணும். அவர் சொன்னார், உபத்திரப்படுகிறவர்களை குறித்து அவர் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் சொன்னார். பொறுமையா இருக்கிறதை குறித்து கர்த்தர் சொன்னார், அவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. உன் பொறுமையை இழக்க பண்ணி, உன் நம்பிக்கையை கெடுத்து, விசுவாசத்தை கெடுத்து, உன்னை இடற வைப்பதும் தள்ள வைப்பதும் படுகொலியில் தள்ள வைப்பதும் விசுவாசம் கிரியை. உபத்திரம் வரும்போது, பாடுகள் வரும்போது, கஷ்டம் வரும்போது, அவமானம் வரும்போது, நெருக்கடி வரும்போது, என்னை அழைத்தவர் ஒரு நாளும் என்னை கைவிடவே மாட்டார். என்னை அவர் நிச்சயமாய் உயர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ஒரு வார்த்தை சொன்னார். அவரை பாடுகளுக்கு உட்படுத்தும் போது, மாறினால் அடிக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னார், இப்போதும் நான் என் பிதாவை வேண்டிக் கொண்டார். 1000க்கு மேல 1000 மேலான தேவதூதர்களை எனக்காக அனுப்ப மாட்டாரா? ஆனாலும் உபத்திரத்தை தாங்கணும். இந்த பாடுகள் அவசியம். அது நித்திய மகிமையிலே நம்மை கொண்டு போய் சேர்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவமானம், இயேசு அவமானப்பட்டார். அவர் முகத்திலே காரி துப்பினார்கள். அதை பொறுமையா ஏற்றுக்கொண்டார். அவருக்கு தெரியும்,
என் முகத்திலே காரி துப்பினார்கள். என் முகம் என் ஆண்டவர் அதை பிரகாசிக்க பண்ணுவார் என்பதை அவர் அறிந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உபத்திரங்களை சகிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். உபத்திரங்களை சகிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பொறுமையாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இன்னைக்கு கர்த்தர் செய்யா, நாளைக்கு செய்வார். எதுவே நம்புற, இன்னைக்கு செய்யா என் ஆண்டவர் நாளைக்கு செய்வார். அவர் எங்களை தப்பி வைத்தாலும், அவர் எங்களை தப்பி வைக்காமல் போனாலும், அவரே எங்கள் கண்மலை. கையெழுத்து அவரே எங்கள் கண்மலை, அவரே எங்கள் விடுவிப்பார். இடறி போக மாட்டார். பிசாசுகளை கொடுக்க மாட்டார். மாமிசத்தின் கிரிகளை கொடுக்க மாட்டார். ஆவியினாலே ஜெயம் எடுப்பேன். ஆமென். அல்லேலூயா. இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே. சொல்றியா? வாயத்திலிருந்து அப்படியே ஒரு வரியை சொல்றியா? இதுவரை என்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே, எபினேசர் அவர்தானே. எபினேசர் அவர்தானே, எனக்கு எபினேசர் அவர்தானே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே, உனக்கு கண்ணீர் ஏன் மனமே. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த தைரியமா இருப்ப? எதுவுமே தைரியமா இருப்ப? எந்த விதமான கஷ்டம் வந்தாலும், எந்த விதமான போராட்டம் வந்தாலும், எந்த இடத்துல அவமானப்பட்டாலும், ஆமென், எப்பேற்பட்ட உபத்திரவம் வந்தாலும் நான் பயப்படேன். என்னை அழைத்த கர்த்தர் என் பட்சத்திலே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏற்ற நேரம் ஒன்று வரும், அப்போது என் தலையை அவர் உயர்த்துவார். ஏற்ற நேரம் வரும். ஆமென். அவர் சொன்னார், உன் சத்துருக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை நான் ஆயத்தப்படுத்துவேன். கண்டிப்பா செய்வேன். பந்தி ஆயத்தப்படுத்துவேன். உன்னை அழைப்பேன், நிற்க வைப்பேன். உன் தலையை என்னை அபிஷேகம் பண்ணுவேன். உன் தலையை உயர்த்தி பாத்திரம் நிரம்ப செய்வேன். பாத்திரம் நிரம்ப செய்வேன். அல்லேலூயா. இன்னைக்கு வேண்டாம் வாழ்க்கையில குறைவு இருக்கலாம். இன்னைக்கு வேண்டாம் தேவைகள் சந்திக்கப்படாம இருக்கலாம். இன்னைக்கு வேணாம் உனக்கு பண கஷ்டம் இருக்கலாம். இன்னைக்கு வேணாம் உனக்கு குடும்பத்தில் துக்கங்கள், உபத்திரங்கள், பாடுகள் சூழ்ந்திருக்கலாம். அல்லேலூயா. உனக்காக துக்கங்களை சுமந்தவர், உனக்காக பாடுகளை ஏற்றவர், உனக்காக சிலுவையை சுமந்தவர், உனக்காக ரத்தம் சிந்தினவர், உனக்காக உயிரையே கொடுத்தவர் உன்னை கைவிடுவாரோ? உன்னை கைவிடுவாரோ? வெட்கப்படுத்த விடுவாரா? கைவிட்டு போவாரா? அல்லேலூயா. உன்னை கைவிடவே மாட்டார். உன்னை கைவிடவே மாட்டார். அவர் சொன்னார், என் சமூகத்தில் வந்து எனக்கு முன்பாக நின்று என் முகத்தை நோக்கி பார்த்து என்னை யாரெல்லாம் பணிந்து கொள்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே நான் மகிமையான கிரியை செய்து கொண்டே மகிமையான கிரியை கர்த்தர் செய்வார். மகிமையான கிரியை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜா மாளிகையில் அப்பகலாய் அமர்ந்திருப்பேன், குதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரும் மறந்திருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
அவர் சொன்னாரு, என் ஜனங்களை சகல திசையிலிருந்து நான் கொண்டு வந்து என் சமூகத்தில் அவர்களை நிற்க வைத்து அவளை கம்பீரிக்க பண்ணுவேன், அவளை துதிக்க வைப்பேன். ஆமென். என் வீடு அவளுக்கு செப வீடு. ஆமென். அல்லேலூயா. நான் அவர்களுக்கு நீதி செய்கிற தேவன், நான் அவருடைய சிறையை மாற்றுகிற தேவன், நான் அவருடைய கண்ணீரை துடைக்கிற தேவன், நான் அவளுக்கு சுகத்தை கொடுக்கிற தேவன். என்னை நம்பி வருவார்கள், என்னை தேடி வருவார்கள், எதிர்பார்ப்போடு வருவார்கள், விசுவாசத்தோடு வருவார்கள், என்னை துதிக்க வருவார்கள், என்னை ஆராதனை செய்ய வருவார்கள், எனக்கு பலி செலுத்த வருவார்கள். நான் எப்படி அவர்களை மறப்பேன், எப்படி அவர்களை கைவிடுவேன், எப்படி அவர்களை விடுவிப்பாமல் போவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொன்னார், என் வாசற்படியிலே நித்தம் விழித்திருந்து என் முகத்தையே தேடுகிறவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருடைய சமாச்சாரம் காத்திருக்கிறேன். வேதச கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் ஒரு புதிய வேலை அடைவார்கள். கர்த்தருக்கு அந்த புதிய வேலை தருவார். ஆராதனை வேளையிலே ஒரு விசேஷத்தை ஆவி உள்ளே வந்து அமரும். ஆமா, துரிமானா சகமா துரமா. எத்தனை பேர் நம்பிக்கை வைக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, ஒரு புதிய ஆவி பரலோகத்தை விட்டு இறங்கி வரும். எஸ், அது ஜனத்துக்கு விசுவாசம். ரபா ஹதரபா ஷபா துரமா. ஓ, தேவனுடைய ஆவி இறங்கி வரப்போறார். தேவனுடைய ஆவியாக இறங்கி வரப்போறார். அவருக்கு மகிமை செலுத்து, அவரை துதி, அவரை ஆர்ப்பரி. அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜா உன் மாளிகையில் பகலாக அமர்ந்திருப்பேன், துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன். எல்லாத்தையும் மறந்து இதுவரை நடந்த வாழ்ந்து
கோட்டையே எதுவுமே சொல்ற வாய்த்திருந்து கண்டு மூடிக. அவர் சொன்னாரு, பரலோகத்திலிருந்து ஒரு விசேஷ ஆவி அந்த ஆராதனை நேரத்தில் இறங்கி வருவாரு. இறங்கி வருவாரு. அவர் உணர்வில் அசைவாடுவாரு. யார் அவருடைய நாமத்தை உயர்த்துகிறார்களோ, யார் விசுவாசத்தில் பிறகுகிறார்களோ, அவர்கள் மீது ஒரு வல்லமையாக இறங்கி வருவார். நம்பிக்கை நம்பிக்கை பெருகட்டும், நம்பிக்கை பெருகட்டும், நம்பிக்கை பெருகட்டும். ஒரே ஆவி, ஒரே விசுவாசம் பெருகட்டும். அவர் வருவார், வருவார், வருவார். உன்னை தேடி வருவார், உன் நடுவில் வருவார், உன் மேல் அசைவாடுவார், உன்னை பலப்படுத்துவார், உன்னை விடுவிப்பார், உனக்கு அற்புதம் செய்வார், உன் தலையை தொடுவார், தலையை தொடுவார். கோட்டையே ஆராதனை உமக்கே, மறைவிடமே என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாயை திறக்க போற? எத்தனை பேர் வாயை திறக்க போற? சேர்த்து கையை தட்டி அவருடைய நாமத்தை அழகா, அவர் நாமத்தை அருமையா, அவர் நாமத்தை உற்சாகத்தோடு வாயை திறந்து, ஆண்டவரே என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே, என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே.
அல்லேலூயா. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனு, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்கள் ஒரு கூட்டமா கூடி உயிரோடு எழுந்த இயேசுவை, அடக்கம் பண்ணப்பட்ட இயேசுவை காணாமல், அவர் வைத்த இடத்தில் அவர் இல்லை. அவர்கள் பயந்தவர்களாக ஒரு அறைகட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவை தாழித்துக் கொண்டு விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு மனமாய் கூடி அந்த இடத்திலே அவர்கள் செபித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் செபித்துக் கொண்டிருந்தார்கள். தேவனை துதித்துக் கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தை உயர்த்திக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு அங்கே இல்லை. எங்கே கர்த்தருடைய ஜனங்கள் துதிக்கிறார்களோ, தேவ பிள்ளைகள் எங்க விசுவாசிக்கிறார்களோ, நாமம் எங்க உயர்த்தப்படுகிறதோ, இயேசு பூட்டிய வீட்டுக்குள்ளே வந்து நின்றார். உன் கதவுகள் திறக்கப்படுவதாக. கர்த்தரை ஆராதனை செய்யப்படாதபடி, உன் முழு இருதயத்தோடு துதிக்கப்படாதபடி, உன்னை பலவீனப்படுத்துகிற, ரட்சிப்பை கிடைக்கிற, விசுவாசத்தை கிடைக்கிற, ஆவி அபிஷேகத்தை கிடைக்கிற, உன் இருதயம் திறக்கப்படாதபடி, வாய் திறக்கப்படாதபடி, அதை கடிக்கிற, பலவீனப்படுத்துகிற பொல்லாத ஆவி இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை விட்டு இப்போது வெளியே போ. அல்லேலூயா. பூட்டின அந்த வீட்டுக்குள்ள இயேசு வந்து நின்னார். எத்தனை பேர் பார்க்க போற? ஒரு நடுவில் இயேசு வந்து நிக்கிறது எத்தனை பேர் பார்க்க போறேன்? எத்தனை பேர் பார்க்க போறேன்? உனக்கு நம்பிக்கை இருந்தா, உனக்கு விசுவாசம் இருந்தா, நீ கர்த்தருடைய ஆவியில் இருந்தா, தேவ கிருபை உன்னை இறங்கினா, அவர் சொன்னாரு ஒரு விசேஷ ஆவி வருது, என் நாமத்தை துதிக்கிற, என் நாமத்தை துதிக்கிற ஆராதனை வருது, ஒரு மகிமையான ஆவி இறங்கி வருவாரு. எத்தனை பேர் பார்க்க போற? எத்தனை பார்க்க போற? அந்த பூட்டின வீட்டுக்குள்ள இயேசு வந்து நின்னாரு. அல்லேலூயா. அவருடைய மகிமையை பார்த்தார்கள், அவருடைய வல்லமையை பார்த்தார்கள், இயேசு உயிரோடு இருப்பதை பார்த்தார்கள். அல்லேலூயா. உன்னை அழைத்தவர் உன்னோடு கூட உயிரோடு இருக்கிறார். உன்னை அழைத்தவரும் உன்னை இங்கே கொண்டு வந்தவரும் உன் நடுவில் இருக்கிறாரே. ஆமென். வேதம் சொல்லுகிறது எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம், ஆராதனை உமக்கே.
பாடுகள் நம்மை ஒண்ணு செய்யாது. அது நித்திய மகிமை நம்மை கொண்டு சேர்க்கும். ஆமென். இக்காலத்து பாடுகள் நம்மை ஒன்றும் செய்யாது. வேதத்தின்படி அதை நம்மை நித்திய மகிமையில கொண்டு சேர்க்கும். பரலோக ராஜாவோடு ஆடி பாட இந்த பாடுகள் நம்மை வழிநடத்தும். ஆமென். கலங்காதே, திகையாதே, சோர்ந்து போகாதே, திணறிச்சு போகாதே. கர்த்தருக்கு முன்பாக நில்லு, அவருக்கு முன்பாக நில்லு, அவருக்கு சாட்சியா நில்லு. விசுவாசம் விட்டு ஓடாத. உன்னை அழைத்தவர் உன்னை பார்த்துக் கொண்டே இருக்கிறார். ஒரு நாளும் உன் நம்பிக்கை கெட்டு போக விடவே மாட்டார். ஆமென். உனக்கு கனத்தை கொடுப்பாரு, உனக்கு மகிமையை கொடுப்பாரு, ஏற்ற நேரத்தில் உன்னை உயர்த்துவாரு. ஆமென். தகுதிப்படுத்துவாரு, உன்னை பயன்படுத்துவாரு, உன்னை கொண்டு பெரிய கதை செய்வாரு, அற்புதங்கள் நடக்கும். கர்த்தர் உன்னை பலப்படுத்துவாரு. தைரியமாறு, தைரியமாறு, நம்பிக்கையோடு இரு, விசுவாசமாயிரு. உன்னை அழைத்தவர் கைவிடவே மாட்டார். எல்லாம் துதிக்கும் கனத்துக்கும் புரியவரே, ஆராதனைக்குரியவரே, அசைவாடுகிறவரே, எங்கள் துதிகளிலே உலாவிக் கொண்டிருக்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த ஆராதனையை உமக்கு செலுத்தி ஆண்டவரே, இந்த சுகந்த வாசனையாக உடைய சொந்தத்தில் அங்கீகரித்து எங்கள் பலியை ஏற்றுக்கொண்டதுக்காக நன்றி அப்பா. யாரெல்லாம் உண்மை முழு உள்ளத்தோடு நீ தந்த பலத்தோடு உம்முடைய ஆவியோடு உம்மை துதித்தார்கள், உமக்கு பலி செலுத்தினார்கள். நீ சொன்ன வார்த்தைப்படி இந்த மகிமையான ஆவியானவர் அவரை தாங்கி பலப்படுத்துகிறார். உடைய வாழ்க்கையில் அற்புத அடையாளங்கள் நடக்கும். இன்றைக்கு அவருடைய பிரச்சனை எல்லாம் மாறும். எதிர்பார்க்க காரியங்கள் ஜெயமாக மாறும். வாழ்க்கையில் எல்லா தடைகள் நெருக்கங்கள் விலகும். உம்மை நம்ப, உம்மை விசுவாசிக்க, உம்மை பின்தொடர்ந்து ஓடி வர கிருபை செய்கிறார். அதை தொடர்ந்து ஆராதனைக்குரிய பகுதியை பொறுப்படுத்தி நடத்துகிறார். உடைய கர்த்தர் சகலுக்கு ஒப்புதல் நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நாம் நின்ற வண்ணமாக கரங்களில்